கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்கென்று சங்கீதங்களின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. இங்கே கர்த்தரை குறித்தும் நீதிமானை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறார், அவர்கள் கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பார்ப்பதற்கும் நோக்கமாய் இருப்பதற்கும் வித்தியாசமாய் இருக்கிறது. ஒரு நோக்கத்தோடு கூட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் காண்கிறவராய் இருக்கிறார். ஆனால் யாரை? நீதிமானை. இந்த நீதிமான் யார்? பிரியமான், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன், தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவன், தேவனோடு கூட நல்ல ஐக்கியத்தை, உறவை எப்பொழுதும் வைத்து கொள்கிறவன். பிரியமானவர்களே, அவர்களுக்கு தேவன் கரிசனையோடு கூட அவர்களை நோக்கி பார்க்கிறார். எல்லாவிதமான தாபந்தத்தோடு கூட அவர்களை கவனித்து பார்க்கிறவராயிருக்கிறார். மாத்திரமல்ல, ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தேவன் ஈடுபடுகிறவராயிருக்கிறார். அவருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது என்பதற்கான அர்த்தம் இதுவாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் எதற்காக வைக்கப்படுகிறது, நோக்கமாய் இருக்கிறது என்பதை 2 நாளாகமம் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கு பண்ணும்படி. யார் இந்த நீதிமான்? தேவனுக்கு முன்பதாக ஒரு உத்தம இருதயத்தோடு கூட எப்பொழுதும் காணப்பட தங்களை அர்ப்பணிக்கிறவர்கள். அவர்கள் மூலமாக தேவன் தன்னுடைய வல்லமையை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண அவர் விரும்புகிறார். அங்கே மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்வார், நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் என்றும், உனக்கு முன்னும் சரி உனக்கு பின்னும் சரி மோசையோடு கூட இருந்து தேவன் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள் வேறு யாரோடு கூட செய்தது இல்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்றால், பிரியமானவர்களே, உங்கள் மீதும் என் மீதும் அவருடைய கண்கள் உலாவுகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எதற்காக? தேவன் தன்னுடைய மகத்துவத்தை, தம்முடைய வல்லமையை, தன்னுடைய தயவுள்ள சித்தத்தை நம் மூலமாக இந்த கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியிலே விளங்க பண்ணும்படியாக கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. யோபுவின் புத்தகம் பிரியமானவர்களே 36ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இதைத்தான் சங்கீதம் 113:7-8 அவர் சிறியவனை குப்பையிலிருந்து எளியவனை புழுதியிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் கூட உட்கார பண்ணுகிறார் என்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வை கட்டளையிடும்படியாய், அந்த உயர்வின் மூலமாக தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் என் மேல் நோக்கமாயிருக்கிறது. நாம் உயர்த்தப்பட்டிருக்கும் போது தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அங்கே யோவான் ஸ்நானகன் சொல்வான், நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உத்தம இருதயம் நீதிமான்களாகிய உங்களுக்கும் எனக்கும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும் நம்மை உயர்த்தும் போது அவரை நாம் மகிமைப்படுத்துகிற பாத்திரமாய் விளங்க வேண்டும். பிரியமானவர்களே, எரேமியாவின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர், அவனுக்கு அவனுடைய வழிக்குத்தக்கதாகவும் அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுப்புத்தருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கின்றன என்று சொல்லி இங்கே வசனத்திலே பார்க்கிறோம். உங்களுடைய அனுதின வாழ்க்கை, செயல்பாடுகள், கிரியைகள் இவற்றுக்கு பலனில்லாமல் இருக்கிறது, ஒரு
என்று சொல்லி நாம் கலங்க வேண்டியது இல்லை. பிரியமானவர்களே, நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கு தக்கதாக கர்த்தர் அதற்கு ஏற்ற பலனை, ஒரு ரிவார்டை, நமக்கு ஒரு அனுகூலத்தை நமக்கு அருளும்படி அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. நான் இவ்வளவு செய்கிறேனே, இவ்வளவு பிரயாசப்படுகிறேனே, எனக்கு ஒரு பலனும் இல்லாமல் இருக்கிறதே என்று நாம் ஒரு நாளும் சோர்ந்து போக வேண்டியது இல்லை. நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 34 அதிகாரம் பிரியமானவர்களே 4 மற்றும் 17, அதற்கு முன்பதாக சங்கீதம் 145 18 19 வசனத்திலே பார்க்கிறோம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற இரண்டாவதாக அவருடைய செவிகள் நம்முடைய கூப்பிடுதலுக்கு, நம்முடைய செபங்களுக்கு, நம்முடைய விண்ணப்பங்களுக்கு, நம்முடைய வேண்டுதல்களுக்கு, நம்முடைய புலம்புகளுக்கு அவர் பிரியமானவர்களே அவர் கவனித்து கேட்கிறவராய் நம்மை கூப்பிடுகிற நம்மை பிரியமானவர்களே அவருடைய செவிகள் திறந்திருக்கிறதா என்று நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே சங்கீதம் 145 18 தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். சமீபமாய் இருக்கிறார், ரட்சிக்கிறார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். யாருக்கு? தமக்கு பயந்த நீதிமான்களுக்கு, தன்னை உண்மையாய் தன்னை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் சங்கீதம் 34 வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். 17 வசனம் கூட பிரியமானவர்களே, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கு நீங்களாக்கி விடுகிறார். என்ன பயத்தின் வழியா, என்ன உபத்திரவத்தின் வழியா உலக மாமிசம் பிசாசு நம்மை நெருக்கி போட வேண்டும், பலன் கொடாதபடிக்கு என்று எத்தனிக்கிறதோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய செவிகள் நம்மோடு கூட இருந்து பிரியமானவர்களே பயத்துக்கும் உபத்திரவத்துக்கும் நீங்களாக்கி விடுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாயிருக்கிற தயவுக்காய் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய செவிகள் ஆண்டவரே எங்களுடைய கூப்பிடுதலுக்கு, எங்களுடைய வேண்டுதல்களுக்கு எப்பொழுதும் திறந்திருக்கிறபடியினால் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். சாலமோன் அன்றைக்கு உம்முடைய சமூகத்திலே செபித்தான். இந்த ஆலயத்திலே உம்முடைய கண்கள் எப்பொழுதும் வைக்கப்பட்டிருப்பதாக, உம்முடைய செவிகள் எப்பொழுதும் வைக்கப்பட்டிருப்பதாக. ஆண்டவரே, இவர்கள் கூப்பிடுதலுக்கும் வேண்டுதலுக்கும் இக்கட்டுகளுக்கும் சோதனைகளுக்கும் விலைக்கு காக்கும்படியாய் தகப்பனே இந்த ஆலயத்தில் இருந்து உம்முடைய சமூகத்தை ஏறெடுக்கிற ஒவ்வொரு மீதும் உம்முடைய கண்களும் செவிகளும் வைக்கப்பட்டிருப்பதாக என்ற தகப்பனே வேத வசனத்தின் பிரகாரம் உமது ஆலயமாய நீதிமான்கள் ஆண்டவரே அவர்கள் மீது எப்பொழுதும் உம்முடைய கண்கள் உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி, உம்முடைய நோக்கத்தை, உம்முடைய தயவை, உம்முடைய சித்தத்தை அவருடைய வாழ்க்கையில அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வெளிப்படுத்தும்படி ஆண்டவரே அவருடைய எல்லா விதமான உபத்திரவங்களும் எல்லா விதமான ஆண்டவரே பயங்களும் அவர்களை நெருக்கி போடாதபடிக்கு அவை எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி அவர்களை ரட்சிக்க ஆண்டவரே அவர்களுக்கு நீர் எப்பொழுதும் அனுகிரகம் செய்தருளும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். God bless you.